Ho ho ho! Merry Christmas! We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் மேரி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்து. எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஓகே, கிறிஸ்மஸ் அதை வந்துட்டாரா? இன்றைக்கி வரலையா? நாளைக்கு வராதா? ஓ, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு 8 வயசு 7 வயசு 8 வயசு இருக்கும். ஒரு மண்டபத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. நானும் தம்பியும் போயிருந்தோம். நிறைய பேர், சின்ன பிள்ளைங்க, தமிழ பிள்ளைங்க, கொஞ்சம் நாயக்கர் பிள்ளைங்க கூட இருந்துச்சு. ஸோ கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. கிறிஸ்மஸ் பார்ட்டி, விருந்து சாப்பிட்டோம். அப்புறம் பாட்டு நிகழ்ச்சி. அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா வந்தார். நல்லா அழகான தாடி வச்சிருந்தார் கிறிஸ்மஸ் தாத்தா. வெள்ளையான சோப் சட்டை, பேக் நிறைய ப்ரெசன்ட், எல்லாருக்கும் ப்ரெசன்ட்லாம் கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்குது. அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஓகே, நைட்டில் பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போவாங்க. கலக்கெல்லாம் லைட்டை பிடிச்சிக்கிட்டு ஊர்வலமாக அப்படியே போவாங்க. பழைய வீட்டில் நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பாங்க அந்த காலத்தில். எயிட்டிஸில். ஓகே, நைட்டில் பார்த்தீங்கன்னா கலக்கெல்லாம் விளக்க போட்டுக்கிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா, அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே ஊர்வலமாக போவாங்க. அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்க. கிறிஸ்மஸ் தாத்தா வீடு வீடாக வந்து கதவு தட்டி ப்ரெசன்ட் கொடுப்பாரு. எல்லாருக்கும் பரிசு கிடைக்கும். மிட்டாய் கிடைக்கும், சாக்லேட் கிடைக்கும், பிரெட் ஜாமான் கிடைக்கும். ஆமாம், கிறிஸ்மஸ் தாத்தா இளமையாக இருக்கும்போது எப்படி இருந்திருப்பார்? ஒருவேளை வெளியே தான் தாத்தாவோ உள்ள கிறிஸ்மஸ் அண்ணனோ தெரியாது. ஆனால் கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்தா ப்ரெசன்ட் வேணும். ப்ரெசன்ட் கொடுத்தா தான் கிறிஸ்மஸ் தாத்தா. இல்லைன்னா பிள்ளைங்களுக்குலாம் கோவம் வந்துடும், சோகமாகிடுவாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு ப்ரெசன்ட் கொடுக்கல. சரியா? ஸோ எல்லாருமே கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. சந்தோஷமாக கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க, ஆனந்தமாக கொண்டாடுங்க, ஆரோக்கியமாக கொண்டாடுங்க. ஓகே, தெளிவாக கொண்டாடுங்க. அது எப்படி தெளிவாக கொண்டாடுறது? ஆல்கோஹால் இல்லாமல் கொண்டாடுங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு இந்த ரூஸ்து இருக்குல்ல, ரூஸ்து அது வாங்கி, அந்த ரூஸ்து இல்லைன்னா கிறிஸ்மஸ்ஸு இல்லாத மாதிரி அவங்களுக்கு. ஓகே, அவங்க இஷ்டம். நீங்கள் ரூஸ்தர் வாங்கி கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்களோ, இல்லை சும்மா கேக்கு, பிஸ்கெட்ஸ், குக்கீஸ், அப்புறம் கேண்டீஸ், அதில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்களோ அது உங்கள் இஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமாக கொண்டாட நல்லாயிருக்கும். ஓகே, இந்த கிறிஸ்மஸ் நாளில் கஷ்டப்படுறவங்களும் நம்ம இருக்கக்கூடாது. ஓகே, நிறைய பேர் ஓகே நிறைய பிரச்சனை உலகத்தில். சில பேர் கிறிஸ்மஸை கேன்சல் பண்ணுறாங்களாமே சொல்லிக்கிறாங்க பாரிஸில். அப்புறம் கொஞ்சம் இடத்துல ஏதோ பிரச்சனையாமே கேன்சல் பண்ண வேண்டியது கிறிஸ்மஸ் இல்லை, அந்த பிரச்சனை கிறிஸ்மஸ் தான் கொண்டாடணும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் வந்து அப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ். ஒருவேளை இயேசுநாதர் அப்படி தான் சொல்லியிருப்பாரோ, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் ஆக்கிடுங்க, ஒவ்வொரு நாளையும் கிறிஸ்மஸ் ஆக்கிடுங்க அப்படின்னு கிறிஸ்மஸ் தான் சொல்லியிருப்பாரோ. இருக்கலாம், இடையில யாராவது மாற்றி விட்டுருக்கலாம்.
ஓகே. நிறைய இடத்துல நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. அது ஒரு சந்தோஷமான விஷயம். கேஎல்சிசி பக்கம்லாம் போனீங்கன்னா, கேஎல்சிசி ட்வின் டவர், பெட்ரோனாஸ் ட்வின் டவர்லாம் பார்க்க போனீங்கன்னா, ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க. நேரம் இருந்தா போயிட்டு வாங்க. ஓகே. நேரம் இல்லாதவங்க வீட்டில் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ அழகாக இருக்கும். கலர் கலர் லைட்டு, ப்ரெசன்ட், பொம்மை எல்லாம் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே. நல்ல உயரமான கிறிஸ்மஸ் மரம். எங்கே கிடைக்கும்? விலைக்கு விற்கிறாங்களோ? ஆனால் அந்த தம்பி சொன்ன பிறகு தான் எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. கிறிஸ்மஸ் தாத்தா ஏன் அந்த சிம்னிலேருந்து வர்றாரு? அதாவது அந்த வீட்டுக்கு அந்த குளிர் பிரதேசம்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே ஒரு இது வச்சுருப்பாங்க. சூடு காட்டுறதுக்கு ஒரு சிம்னி வச்சுருப்பாங்க. அது நெருப்பு பற்ற வச்சு அதில் குளிர் காய்வாங்க. குளிரை காய வைப்பாங்க. அந்த சிம்னிலேருந்து கிறிஸ்மஸ் தாத்தா வர சுட்டுறாது? கீழே வந்து சேர்த்துக்குள்ள கிறிஸ்மஸ் தாத்தா கருப்பாயிட மாட்டாரு? அது எப்படி அழகு அப்படியே க்ளீனாக வந்து இறங்குறாரு? அதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கிறிஸ்மஸ் தாத்தானால மட்டும்தான் அது முடியும். க்ளீனாக வந்து இறங்குவார். அவருக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்க. கிறிஸ்மஸ் ஒரு புனிதமான, சந்தோஷமான, கோலாகலமான பண்டிகை. ஒரு சில இடத்துல இப்போ யுக்ரைன், ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா போர் நடக்குது. அவங்களும் கிறிஸ்மஸ் சந்தோஷமாக கொண்டாடணும்னு பிரார்த்தனை பண்ணணும். ஏன் இந்த கிறிஸ்மஸை காரணமாக வச்சு அந்த போரை நிப்பாட்ட முடியாது? நிப்பாட்டலாமா? இது விஷயமா நம்ம ட்ரம்ப்ட்ட பேசுவோமா? ட்ரம்ப் தான் நிப்பாட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. நிப்பாட்டிருக்காரு. இப்போ பெலஸ்தீன் இஸ்ரேல் போர் நிற்கல, நிப்பாட்டாங்களாமே? நிப்பாட்டிட்டாங்க. ஏன் யுக்ரைனும் ரஷ்யாவும் ஒரே நாடு தான். ஏன் அவங்க நிப்பாட்ட மாட்டாங்க? இந்த கிறிஸ்மஸ்க்கு நிப்பாட்டிடுமா? எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். பிரார்த்தனை பண்ணுங்க. உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் அந்த இது கிடைக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாரும் தரிசிக்கப்படணும். பிரார்த்தனை பண்ணுங்க. ஓகே. பிரார்த்தனை எல்லாருக்கும், இருக்கிறவங்க, இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்க எல்லாரும் அந்த கிறிஸ்மஸ் நாளில் எல்லாருக்கும் எல்லாரும் நம்ம மாதிரி வாழணும் பிரார்த்தனை பண்ணுவோம். சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக கொண்டாடணும் கிறிஸ்மஸை. ஓகே. எல்லோரும் கொண்டாடுவோம். பிரச்சனை இல்லை. நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், இஸ்லாமாக இருக்கலாம், புத்திஸாக இருக்கலாம், ஜுடைசமாக இருக்கலாம், எதுவாக இருங்க. எல்லாமே மனுஷனுக்கு தான். ஓகே. கிறிஸ்மஸ்ன்றது எல்லாருக்கும் சொந்தமானது. எல்லாரும் கொண்டாடணும். எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடணும். அதுதான் என்னோட பிரார்த்தனை. ஓகே. யாரும் இந்த நாளில் யாரும் பசியோட பட்னியோடய இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நல்ல உணவு கிடைக்கணும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருக்கும் ப்ரெசன்ட் கிடைக்கணும். இந்த நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸாக இருக்கணும். ஓகே. ஸோ உலகம் முழுக்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. மேஷாவில் மட்டும் இல்லை, சிங்கப்பூர், அமெரிக்கா, லண்டன், இந்தியா, அரப், ரஷ்யா, பிரிட்டிஷ், இங்கிலாந்து, உலகம் முழுக்க ஓகே எல்லாரும் கொண்டாடுறாங்க கிறிஸ்மஸ். ஓகே. ஒரு சந்தோஷமான நாள். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் சொந்தங்கள்லாம் ஒன்று கூடுற நாள். நிறையா நிகழ்ச்சிகள் நடக்கும். டுகெதர். நிறைய பேர் 2 நாள் லீவ் போட்டிருப்பாங்க கிறிஸ்மஸ்க்காகவே. நிறைய சர்ச்சுங்களில் பிரார்த்தனைகள்லாம் செய்வாங்க, ஜெபம்லாம் பண்ணுவாங்க. உலகம் முழுக்க எல்லோரும் நல்லா இருக்கணும்,
எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், உலகம் அமைதியாக இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி இந்த நல்ல நாளை பயன்படுத்தி எல்லாரும் இந்த மாதிரி பிரார்த்தனைகள்லாம் பண்ணலாம். பிரார்த்தனை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் பிரார்த்தனை. அது எல்லாரும் பண்ணணும். நீ கிறிஸ்மஸ்க்கு பண்ணாலும் சரி, தீபாவளிக்கு பண்ணாலும் சரி, ஹரிராயாவுக்கு பண்ணாலும் சரி, சைனீஸ் நியூ இயருக்கு பண்ணாலும் சரி, நியூ இயருக்கு பண்ணாலும் சரி, எந்த பிறநாளுக்கு பண்ணாலும் சரி, உங்கள் பிரார்த்தனைகள் 24 மணி நேரமும் கடவுளோட ஆஃபீஸ் திறந்தே இருக்கும். நீங்கள் எப்போ நீங்கள் வேணால் எப்படி வேணாலும் பிரார்த்தனை பண்ணலாம். சரியா? அது ஏன் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து அந்த இது இருக்கு, மான் கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு வண்டியில் இருப்பார். முன்னுக்கு நிறைய பெரிய பெரிய மான்கள் கட்டியிருக்கும். ஒரு 6 மான் இருக்கும் நினைக்கிறேன், 6ஆ 4ஆ எனக்கே தெரியல, நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 6 மான் கட்டியிருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வானத்துலேருந்து குதிச்சு வருவார் பாருங்க. வந்து நேரம் வீட்டுக்கிட்ட பக் பண்ணுவார். பக் பண்ணி ஹோ 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 மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் டு எவ்ரிபாடி அப்படின்னு ஒரு மாதிரி சிரிப்பார். எல்லாருக்கும் ப்ரெசன்ட், பிள்ளைங்கள்லாம் ஓடியாருவாங்க, ஏய் கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா. சந்தோஷமாக ப்ரெசன்ட்லாம் வாங்கிட்டு போவாங்க. எல்லாருக்கும் நிறைய பலகாரங்கள் இது என்னமோ கொடுப்பார். கொடுத்துட்டு அவர் மறுபடியும் அந்த வண்டி ஏறி ஓடிடுவார். எங்கே போவார் கிறிஸ்மஸ் தாத்தா? எங்கேருந்து வந்தார்? எங்கே போவார்? யாருக்கும் தெரியலையே. அதெல்லாம் ஒரு சந்தோஷமான அனுபவங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா. இந்த கிறிஸ்மஸ் நாளில் முன்னிட்டு நல்ல எண்ணங்களோட, நல்ல சிந்தனைகளோட, மனசை திறந்து வச்சு, அன்பா பாசமா, ஓகே, எல்லோரும் கொண்டாடுவோம் கிறிஸ்மஸை. அவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ண பார்த்தீங்க எல்லாத்தையும். அந்த பாட்டு எடுத்து இங்கே வச்சுட்டேன். ஸோ எதுக்கு இந்த பிரிவினை? எதுக்கு இவ்வளோ பிரிவினை உலகத்தில்? எதுக்கு இவ்வளோ ஒரு மனுஷங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு வெறுப்பு? எதுக்கு மனுஷங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு ஒரு தரப்பாசான ஒரு தரப்பாசான ஒரு நிலைமை? எதுக்கு சில பேர் மனுஷங்களை தூண்டி விடுறாங்க அப்படின்னு நமக்கு புரியும். புரியாத மாதிரியே இருக்கிறோம். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ போராட்டங்கள், பிரச்சனை சந்திக்கும் போது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது யாரோ ஒரு ஆள் வந்து நம்மளைய அப்படியே குழப்பிடுவாங்க. ஒரு ஆள் இல்லை, ஒரு 5 பேர் போதும், வந்து அப்படியே குழப்பிடுவாங்க. ஓகே, இந்த கிறிஸ்மஸ் அதுவுமா ஒரு நல்ல சிந்தனைக்கு வாங்க. இனிமேல் நான் சொந்தமாக யோசிக்க போகிறேன். மற்றவங்க பேச்சை நான் கேட்க போகிறது இல்லை. நான் சொந்தமாக யோசிக்க போகிறேன். என் சிந்தனை, என்னோடய எண்ணம், என்னோடய மைண்ட் செட், என்னோடய வாழ்க்கையில் நான் அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள், இந்த வினாடியிலேருந்து நான் சொந்தமாக யோசிக்க போகிறேன், சொந்தமாக சிந்திக்க போகிறேன், அன்பு வழியில் செல்ல போகிறேன். இயேசுநாதர் என்ன சொன்னார்? பைபிளில் என்ன சொன்னார்? எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுங்கன்னு சொன்னார். எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுங்க, இதுதான் இயேசுநாதர் சொன்னார். இடையில யார் யாரோ பொறுப்பில்லாத மனிதர்கள் அதை மாற்றி விட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் அன்பு, எல்லாருக்கும் பாசம், எல்லாருக்கும் உணவு, எல்லாருக்கும் ஆரோக்கியம், எல்லாருக்கும் சுதந்திரம். அதுக்கு தான் இயேசுநாதரே பிறந்தார். இதை நான் புரிய வைக்கிறது. ஓகே, ஸோ இந்த கிறிஸ்மஸ் எதுவுமா எல்லாரும்
இது யார் கேட்டுட்டு இருந்தாலும் சரி, உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கிங்க. உங்களோட சிந்திக்கிற விதத்தை மாற்றுங்க. உங்களோட வைப்ரேஷனை மாற்றுங்க. உங்கள் ஃப்ரீக்குவென்சியை மாற்றுங்க. உங்கள் எனர்ஜியை மாற்றுங்க. 3யும் மாற்றி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நிலைக்கு கொண்டு வாங்க. 3யும் மாற்றி ஒரு பாசிட்டிவான பவர்ஃபுல்லான ஒரு நிலைக்கு கொண்டு வாங்க. ஓகே, அப்போ தான் எப்போ நீங்கள் சொந்தமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உலகம் மாறும். அது இந்த கிறிஸ்மஸ் அதுவுமா ஆரம்பிச்சிங்கன்னா த்ரூஸாக ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான். சரியா? யோசிங்க, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை அதுவுமா யோசிங்க. பட்டாசு வெடிங்க, பத்திரமா வெடிங்க. கிறிஸ்மஸ் அதுவுமா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. குடிங்க, குறைவாக குடிங்க. நிறைய பேர் ஷாப்பிங் போவாங்க, சுற்றி பார்க்க போவாங்க, குடும்பத்தோடு போகிறீங்க. பாதுகாப்பாகவும் இருங்க, சந்தோஷமாகவும் இருங்க, மகிழ்ச்சியாகவும் இருங்க, சுதந்திரமாகவும் இருங்க. மேரி கிறிஸ்மஸ். மேரி 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 கிறிஸ்மஸ். உலகம் முழுக்க இருக்க எல்லாருக்கும், நேஷன் மக்களுக்கு மட்டும், நேஷன் வாழ்கிற எல்லா மக்களுக்கும், உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் மேரி 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 கிறிஸ்மஸ். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Ho ho ho! Merry Christmas. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சந்தோஷமாக கொண்டாடுங்க, சுதந்திரமாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை, பண்ணிங்கனாலும் பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லைக் போடுங்க, அது உங்கள் இஷ்டம். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்கள் இஷ்டம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், ஷேர் பண்ணுங்கள். அது ஏன் இஷ்டம் மட்டும் இல்லை, உங்கள் இஷ்டமும் தான். சரியா? இந்த கிறிஸ்மஸை சிறப்பாக கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க, சுதந்திரமாக கொண்டாடுங்க. கிறிஸ்மஸ் தாத்தாவை கேட்டதாக சொல்லுங்கள். சந்திப்போம்.